ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தூர பயணம், மதீனா ஷரீஃபிலிருந்து ரொம்ப தூரமாக போன பயணங்கிறது இந்த தபூக்குக்காக வேண்டி போன பயணம் தான். ரொம்ப தூரம் போனது, அதான் ரொம்ப தூரமான போன பயணம், நாட்களும் கூட. இதற்கு இடையில் இந்த மதீனா ஷரீஃபினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறாங்களே, இந்த அம்மாமார்கள், இந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, முஹப்பத்துர் ரசூலை நல்லா வசமாக கொடுத்துட்டாங்க. எல்லாம் இஷ்குர் ரசூல். பிள்ளைகள்லாம் ரசூல்லாவை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது பார்த்துடணும். ரசூல்லாட்ட கொண்டு போகணும் அடம் பிடிக்கும் பிள்ளைகள்லாம். நான் ரசூல்லாவை பார்க்கணும் அப்படிங்கும். என்னை கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போ, இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்க. இந்த மாதிரி அளவிற்கு அந்த பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க, வளர்த்தெடுத்தாங்க. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் சொன்னான், உங்களினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவர்கள்ங்கிறான். நமக்கு உயிர் மேலானது உயிர் தானே. ஒரு கோடி ரூபா கையில் வச்சிருக்கிறோம், ஒருத்தன் வந்து நம்மளுக்கு குத்த வர்றான், இந்தாப்பா இதை பிடிச்சிக்க என்னை விட்டுருன்னு சொல்லுவோமா இல்லையா? உயிருங்கிறது அவ்வளவு மேன்மையானது, அப்படிதான் இருக்கணும். ஆனால் அதை விடவும் மேன்மையான ஒன்று என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான் குர்ஆன்ல, சூரத்துல் அஹ்ஸாப்ல. அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். மூமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை விட மேன்மையானவர்கள்ங்கிற அறிவிக்கிறான். எனவே அந்த அன்பை, அந்த மஹப்பத்தை, இஷ்கை அந்த மதீனத்து தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிச்சு வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, வந்துடுவாங்க, இப்படி வெளியூர் போகிறாங்கன்னா அதை பிள்ளைலாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 4 நாளைக்கு பிறகு பிள்ளைகள் பொறுமையாக இருக்க இல்லை. ரசூலுல்லாவை இங்கே நான் பார்க்கணும், பிள்ளைகள் அடம் பிடிக்குது. வந்துடுவாங்கப்பா, போயிருக்கிறாங்க, வந்துடுவாங்க. இன்னும் 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. பிள்ளைகள் கடைசி என்ன ஆச்சுன்னு கேட்டால், நான் சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், நான் பட்டினியாக கிடப்பேன், இப்படி சொல்லுது குழந்தைகள். நாங்கள் அப்படி இருப்போம். அப்படி அந்த பிள்ளைகள் அடம் பிடிக்க ஆரம்பிச்சு, அந்த பிள்ளைகளை சமாதானப்படுத்த காட்டியும் சுப்ஹானல்லாஹ் பாடாப்பட்டுட்டாங்க தாய்மார்கள். அவ்வளவு பிரியம் அவர்களுடைய கல்பில் அந்த தாய்மார்களை ஊட்டி இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்ற தகவல் கிடைத்ததும் அவங்களுக்கும் சந்தோஷம், அந்த பிள்ளைகளுக்கும் ஒரு வழிக்கு வந்துடும் சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, எல்லா குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு எல்லா தாய்மார்களும் பெற்றோரையும் என்ன செஞ்சிட்டாங்க, மதீனாவினுடைய எல்லைக்கு வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு வழக்கு உண்டு, எப்பவும் வெளியே போயிட்டு வரும்பொழுது பிள்ளைகளுக்கு இனிப்புகளை வாங்கிட்டு வருவாங்க, ஸ்வீட் வாங்கிட்டு வருவாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து போகும்போது நம்முடைய குழந்தைகளுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போகிறோமா இல்லையா? என்ன வேணும், அந்த ஸ்வீட்டு, இந்த ஸ்வீட்டு, அது இதுன்னு எதை பேர்கள், நமக்கு பேர்கள் வந்து குழந்தைகள் கரெக்டாக சொல்லும், வகை வகையான பேர்களை சொல்லுது, நம்ம கேள்விப்பட்டே இருக்க மாட்டோம். ஆனால் அதெல்லாம் படித்து வச்சுருக்கோம். சரி, அந்த தேடி பார்த்து அந்த பொருட்களை நம்ம வாங்கிட்டு போகிறோம். இதோடு நீங்கள் நினைக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போனாலும் வெளியில் போயிட்டு வரும்பொழுது குழந்தைகளுக்கு இனிப்பு வாங்கி வருவார்கள் என்கிற நியத்தை வச்சுட்டு, என் பிள்ளைகளுக்கும் என் பேர பிள்ளைகளுக்கும் நான் அப்படி வாங்கிட்டு வருவேன் நீங்கள் கொண்டு போனால் அது இபாதத். அது அப்படி செஞ்சிடணும். பாருங்கள் எவ்வளோ, நான் அதாவது வணக்கத்தையும் வாழ்க்கையும் பிரிக்க முடியாது, வாழ்க்கையே வணக்கமாக ஆக்கினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த குழந்தைகள்லாம் வரிசையாக வந்து நிற்குது, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வர்றாங்க அப்படின்னு பெரிய குதூகலம்னா அப்படி ஒரு குதூகலம், அவ்வளவு பெரிய சந்தோஷத்துலையும் மனநிறைவிலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அங்கே இருந்து வர்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதும் தான் அந்த குழந்தைகள் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைகள்லாம். கடைசியில் அவ்வளவு இறங்கின கிட்ட வந்த உடனே தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னாங்க, அபூபக்கர் கீழே இறங்குங்க, உமர் கீழே இறங்குங்க, எல்லாரும் கீழே இறங்க, நீங்கள் அந்த பிள்ளையை தூக்குங்க, நீங்கள் இந்த பிள்ளையை தூக்குங்க, நீங்கள் இந்த பிள்ளையை தூக்குங்க, ஆளுக்கு ஒரு பிள்ளையை தூக்குங்கன்ட்டாங்க. எல்லாரும் குழந்தைகளை தூக்கி வச்சிருக்கிறாங்க. தூக்கி வச்சுட்டு இன்னும் ஆளுக்கு ஒரு குழந்தைகளை தூக்கி வைத்து கொண்டு அவங்க என்ன செய்கிறாங்க, பிரயாணிக்கிறாங்க, ஒட்டகத்திலையும் குதிரைகளிலையும் பிரயாணித்து கொண்டு வர்றாங்க. இதில் ஒரு வேடிக்கையை பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி குதிரைகளை வர்றாங்க, அவங்க ஒரு பிள்ளையை வச்சுருக்கிறாங்க, அவங்களும் ஒரு குழந்தைய வச்சுருக்கிறாங்க. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க, அவங்களும் ஒரு குழந்தைய வச்சுக்கிறாங்க. அப்படி எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப விவரமாக இருக்குது குழந்தைய பாருங்கள். இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் உட்காந்துருக்கக்கூடிய, தோளில் உட்காந்துருக்க அந்த பிள்ளை சித்திக்நாதர் கையில் இருக்கக்கூடிய பிள்ளையை பார்த்து சொல்லுது, டேய் நம்ம ஸ்டைலில் சொல்ல மச்சான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நீ அபூபக்கர் சித்திக்நாதர் தான் இருக்கிற, நான் ரசூலுல்லாஹ்ட்ட இருக்கிறேன். எந்த அளவிற்கு அந்த பிள்ளைகளுடைய கல்வியிலே மஹப்பத்து ரசூலை அவங்களுடைய தாயார் ஊட்டி இருக்கிறாங்கன்னு நீங்கள் பாருங்கள்.
இந்த பிள்ளைகள் வழி தவறுமா, தப்பான வழிக்கு போகுமா, பாவமான காரியங்களில் ஈடுபடுமா என்ன? அது அடிப்படை. இந்த இஷ்கு எப்போ உள்ளே வந்துடுச்சோ பிள்ளைகள் தப்பு பண்ணாது, தப்பான கொள்கையை தேர்வு செய்யாது, தப்பான நடவடிக்கைகளில் ஈடுபடாது, வணக்க வழிபாடுகளை சரியாக இருக்கும், பெரியவர்களை மதிக்கும், அடுத்தவர்களினுடைய ஹக்குகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள்.